सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருபியோ நமः. வேதத்தினுடைய பௌருஷயத்துவம் நிரூபணம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு கேள்வி வந்தது. யுக்தியா நிரஸ்தேபி வேதஸ்ய பௌருஷயத்வே புனர்வாக்கியத்து லிங்கேன அனுமானேன பௌருஷயத்துவம் சங்கதே. அங்க கேள்வி ஆரம்பிச்சு சொல்லணும். 265 ஸ்லோகம். திருப்பி வேதத்தினுடைய பௌருஷயத்துவத்தை கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். நனு லௌகிக வச்சசாம் நரமதி பூர்வக ரச்சனா பரிதிருஷ்யத இது வைதிக வச்சசாம் அனுமினுமஹா. லௌகிக வாக்கியங்கள் நரமதி பூர்வகம், புருஷ புத்தினால விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எழுதினது அப்படி தெரியுது. பரிதிருஷ்யத்தை இது, அதனால அந்த மாதிரி வைதிக வச்சனமும் வச்சனமா இருக்கிறதுனால எந்த ஒரு வாக்கியமா இருந்தாலும் அது விஷயத்தை தெரிஞ்சவர் பண்ணினதுதான் என்கிறது மனசுல வச்சுட்டு அனுமானம் பண்ற. நனு லௌகிக வச்சசாம் நரமதி பூர்வக ரச்சனா பரிதிருஷ்யதே இது வைதிக வச்சசாம் அனுமினுமஹ. வைதிக வச்சசாம் அப்படி நரமதி பூர்வகத்துவம் அனுமினுமஹ. வச்சனம் ஸ்ருதிசிரசாம் அப்படி நரதீகிருத ரச்சனம் வச்சனத்வதைவ லௌகிக ஜன நிர்மித வச்சனம். இது அனுமானம். ஸ்ருதிசிரசாம் அப்படி வச்சனம் நரதீகிருத ரச்சனம் வச்சனத்துவ லௌகிக ஜன நிர்மித வச்சனவத். வேதவாக்கியங்கள் புருஷ புத்தி பூர்வகமா ரசிக்கப்பட்டுள்ளது. வச்சனமா இருக்கிறதுனால, வாக்கியமா இருக்கிறதுனால இதுதான் அனுமானம். எப்படி என்று கேட்டால் லௌகிக ஜன நிர்மித வச்சனம் எப்படி இருக்கோ அப்படி ஆச்ச. இதுதான் அனுமானம். அதுக்கு மேல ஸ்லோகம். நச்ச மாதிருஷ ஜனதீகிருத வச்சனம் ஸ்ருதி வச்சனம் நச்ச மாதிருஷ தீகிருத ரச்சனம் ஸ்ருதி வச்சனம். இப்ப யார் ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு சொன்னாலும் அது எப்பேற்பட்டவர், நம்மளே மாதிரி இருக்கிறவா பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. நமக்கு யோசிக்கவே முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு என்றதுனால நம்மளே மாதிரி இருக்கிறவா யாரும் பண்ணின வச்சனங்கள்னு சொல்லவே முடியாது. நச்ச மாதிருஷ ஜனதீகிருத ரச்சனம் ஸ்ருதி வச்சனம் பவித்தும் க்ஷமம் இது வைதிக ரச்சனா பலமிஷதா. அதனால இந்த வைதிக வாக்கியங்கள் ரசிக்கப்பட்டுள்ளது. ஆனா நம்மளே மாதிரி இருக்கிறவா ரசித்தது கிடையாதுன்றது வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கு. அனுமீயதே இகச்ச ஸ்தூலபிருதி சேத். அதனால பரமேஸ்வரன், ஸ்தூலபிருத்தனா ஈஸ்வரன், பரமேஸ்வரன் ஈஸ்வரன் அர்த்தம், பகவான் அர்த்தம், அவ்வளவுதான் விவக்ஷ. அதனால பகவான் தான் பண்ணியிருக்கா, நம்மளே மாதிரி இருக்கிறவா பண்ணிருந்து கிடையாதுன்னு அனுமானம் பண்ணலாமே. அனுமீயதே இகச்ச ஸ்தூலபிருதி சேத் சேதிதம் அசுபம் நஹி வைதிக வச்சசாம் அபிபவனாஸ்பதம் அனுமான் இதம் அசுபம். இது தப்பு, அது கண்டனம் பண்றது. இப்படி ஈஸ்வர நிர்மிதமா இருக்க வேதங்கள் ஈஸ்வர நிர்மிதம், ஈஸ்வரனால பண்ணப்பட்டுள்ளது, அப்படி அனுமானம் பண்ணலாம்னு கேட்டா இதம் அசுபம் கண்டனம். இது சரியில்லை, இது அசுபமா இருக்கு, இப்படி சொல்லக்கூடாது. என்ன காரணம்? நஹி வைதிக வச்சசாம் அபிபவனாஸ்பதம் அனுமான் அர்த்தம் பண்றார். இஷ்ட சாதர்மேண பிரவர்த்தமானம் அனுமானம் ந அத்தியந்த அதீந்திரியார்த்த போதக ஸ்வதந்திராகமஸ்ய பாதகம் தத்ர தஸ்ய அசாமர்த்தியாத் பிரத்யுத ஆகம ஏவ திருஷ்டாந்தாக நிரபேட்சः ஸ்வப்ரதிகூலார்த்த போதகானுமானஸ்ய பாதகः இत्यतः இதம் அனுமானம் ஆகமபாதிதம் ஏவ இத்தியபிப்பிராயः. வியாக்கியானம் என்ன சொல்ற? வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, வேதம் புருஷ கிருதம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர ரசிதவும் கிடையாது. வேதம் ஈஸ்வரனால பண்ணதும் கிடையாது, நம்மளால பண்ணப்பட்டதும் கிடையாது. அப்படி வேதத்திலேயே இருக்கிறதுனால அதே அந்த வேதத்தில் சொன்னது பாதிச்சென்ற அனுமானத்தினால உங்களால சாதிக்க முடியாது. அனுமானம் என்றது வேதத்தினால சொல்லப்பட்ட விஷயத்தை பாதிக்க முடியாது. அனுமீய நகி வைதிக வச்சசாம் அபிபவனம். அபிபவனம்னா அது ஜெயிக்கிறது. வைதிக வச்சனத்தை ஜெயிக்க முடியாது அனுமானத்தினாலன்னு சொல்றது. அனுமானம் சொன்னா அனுமானம் வைதிக வச்சனத்தினுடைய அபிபவத்தை பண்ண முடியாது. அபிபவம்னா அதை ஜெயிக்கிறது. இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த வேதம் ஈஸ்வரனால
ரசிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னால் அது வேதத்துக்கே விரோதமா இருக்கு. அதனால அது அந்த அனுமானம் சரியில்லைன்னு காமிச்சிருக்காங்க. அப்ப உடனே கேள்வி வரும், என்ன வேதம் இருக்குது? வேதமே சொல்றது வேதம் பௌருஷேயம் இல்லைன்றது. வேதம் பௌருஷேயம் இல்லைன்றது யாரு சொல்றது? வேதமே சொல்றது. சொன்னார் இல்லையா, எந்த வேதம் எங்க இருக்குது அப்படி கேட்டா அது அடுத்த ஸ்லோகம். பிரம்மஸ்வயம்பு பரமாத்ம பதஸ்ய வேதோ நிஸ்வாச கல்பயதி ச பரமாமனந்தி வாக்கியம் ததஸ்ய மதிபூர்வகதானுமான தத்யோ நிரஸ்யதி ச நச்சேத் அபபாதிதம் ஸ்யாத். ஒண்ணுமில்ல, ஏற்கனவே சொன்ன ஸ்ருதிதான். தஸ்ய நிஸ்வசிதமேதத் எதிர்வேதோ எதிர்வேதா சாமவேதோ சர்வாங்கிரசா அப்படி இருக்கு. இந்த ஸ்ருதி என்ன சொல்றது? தஸ்ய நிஸ்வசிதம், தஸ்ய பரமாத்மனஹா வேதா நிஸ்வசிதா. அவர் சுவாசோச்சுவாசம் பண்ற மாதிரி அவரிலிருந்து வந்தது. இப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேதம் பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தினால கிடைச்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தினால. அது இருக்கு. பரமாத்மாவு தான் வேதத்தை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்க. முதல் கல்பாதியில நமக்குன்னு சொன்னா நமக்கு இல்ல, கல்பாதியில் இருந்தவா யாரும் ரிஷிகள் இருந்தார். அவருக்காக பிரம்மா சொல்லலாம், இல்லைன்னா சனகாதிகள் சொல்லலாம், பிரஜாபதியோ ரிஷிகளோ யாரோ இருக்கட்டும். அந்த கல்பாதியில் அந்த வேதத்தை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தவா யாரு முதல் வந்திருக்காரோ அவளுக்காக வேதத்தை உபதேசம் பண்ணினவர் யாருன்னு கேட்டா பரமாத்மாவும் இருக்கு வேதத்துல. இது சிருஷ்டி பிரளயத்தை ஒத்துண்டு போகும்போது இப்படி சொல்லணும். இல்லைன்னா சுத்த மீமாம்சகால் சொல்ற மாதிரி சிருஷ்டியும் கிடையாது பிரளயமும் கிடையாது. எப்பயுமே எந்த காலத்திலையும் இந்த வேத பரம்பரை அவிச்சின்னமா இருந்துட்டே இருக்குன்றது மீமாம்சக மதம். அப்படி வச்சுட்டு பார்த்தா ஈஸ்வரனுக்கு வேலையே கிடையாது. இல்ல புராணத்துல சொல்ற மாதிரி சிருஷ்டியும் பிரளயம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா புராணத்தில் மட்டும் இல்ல, உபனிஷத்துலயும் சிருஷ்டி பிரளயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அந்த அவிச்சின்னமான வேதாத்தியன பரம்பரை இருக்குன்னு சொல்ல முடியாம போயிடும். அந்த பிரளய காலத்துல வேதாத்தியன பரம்பரை கொஞ்சம் நின்று போறது. அந்த சமயத்துல அந்த அத்தியாபனம் ரெண்டுமே கிடையாது. அப்ப திருப்பி சிருஷ்டி வரும் பொழுது அந்த வேதத்தை எடுத்து கொடுக்கிறவர் யாரு கேட்டா அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி தேவைப்படுறது. அவர் தான் ஈஸ்வரன் வச்சுக்கலாம். அப்ப ஈஸ்வரன் என்ன பண்றது? ஈஸ்வரன் தஸ்ய நிஸ்வசிதம், அவர் தன்னுடைய நிஸ்வாசம் மாதிரி அந்த வேதத்தை உபதேசம் பண்றார் சொல்றார். இப்ப நிஸ்வாசம் மாதிரின்னு எதுக்கு சொல்றது ஸ்ருதின்னு கேட்டா, அது புத்திபூர்வகமா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி சப்தத்தை ரச்சனம் பண்றது கிடையாது. பாருங்க, இப்ப ஈஸ்வரனிடத்திலிருந்து வேதம் தெரிய வந்ததுன்னு சொன்னானதுனால மட்டும் அபௌருஷேத்துவம் கெட்டு போகாது. அபௌருஷேத்துவத்துக்கு எந்த பாதகமும் இல்லை. அபௌருஷேத்துவம் எப்ப பாதிக்கிறதுன்னு கேட்டால், அவரே புது வேதத்தை பண்றாருன்னு சொன்னாதான் அபௌருஷேத்துவம் பாதிக்கும். ஈஸ்வரன் கடவுள் கல்பாதியில புதுசா ஒரு வேதத்தை பண்றது சொன்னாதான் இந்த அபௌருஷேத்துவம் பாதிக்கும். இல்லைன்னா ஒன்னும் அபௌருஷேத்துவம் பாதிக்காது. அப்ப அந்த அபௌருஷேத்துவத்தை பாதிக்க கூடாது என்றதுனால்தான் ஸ்ருதி என்ன பண்றது? நிஸ்வசிதம், உச்வாச விஸ்வாசங்கள் மாதிரி அனாயாசமா சொல்றது. ஆயாசம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த சப்த ரச்சனா ஆயாசம் கிடையாது. அப்படியே ஞாபகம் வச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு கெட்டிக்காரனா இருக்கிற ஒரு வேதாத்தியாபகன் அந்த வேதத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது எப்படி அனாயாசமா சொல்றாரோ, அவருக்கு அது ஞாபகம் வச்சுக்கு மனசுல கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பிரயாசம் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்படியே ஒரு கணமாத்திரேன அவருக்கு அந்த வாக்கியம் கிடுகிடுன்னு வர்றது இல்லையா? அந்த மாதிரி இப்ப தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கார்த்தால ஒரு 8 மணி நேரம் தூங்கி இருக்கா, அதனால ஏதாவது போயிடுமா? அவருக்கு ஞாபகம் வச்சுக்கிற வேதங்கள் எல்லாம் மனசுல இருக்கிற வேதங்கள் எல்லாம் போயிடாது இல்லையா? போயிடாது. அந்த மாதிரி பரமாத்மாவுடைய நித்ரா சுப்திகி பிரளய மகாபிரளயான்னு சொல்றது இல்லையா? அந்த மகாபிரளய காலத்துல இருந்து வெளியே வரும்பொழுது பரமாத்மா தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி, அதோட அவருக்கு அது ஒரு எத்தனை காலம் இருந்தாலும் அது பரமாத்மா அப்பேற்பட்டவர் தானே. பரமாத்மாவை கல்பனை பண்ணணும். அதனால ஞாபகம் வச்சுன்னு சொல்லக்கூடிய சக்தி இருக்கு. அவர் உபதேசம் பண்றார். அதனால மட்டும் அபௌருஷயம் அபௌருஷயம் இல்ல பௌருஷயம் வராது. அந்த பௌருஷயம் எப்ப போயிடும் கேட்டா, பௌருஷயத்துவ ஆபத்தி, வேதங்கள் பௌருஷயமா போயிடும் என்ற தோஷம் எப்ப வரும்? புதுசா வேத வாக்கியங்களை உண்டு பண்ணி கொடுக்கறதுன்னு சொன்னா, புதுசா கிரியேட் பண்ணி கொடுக்கறதுன்னு சொன்னாதான் அது வரும். அது அனுமானத்தினால் நான் சாதிக்கிறேன்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னா ஸ்ருதி பாதிதமா இருக்குதான் சொல்றான். பிரம்மஸ்வயம்பு பரமாத்ம பதஸ்ய வேதோ நிஸ்வாச கல்பைதிகா பரமாமனந்தி. ஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. நிஸ்வாச கல்பமா வந்திருக்குன்னு சொல்றது. வாக்கியம் ததஸ்ய மதிபூர்வகதா அனுமானம் சத்யோ நிரஸ்யதி. அதனால
இந்த மாதிரி இப்பேற்பட்ட வேத வாக்கியங்கள் உங்களுடைய அனுமானத்தை கண்டிச்சிடும். சத்யோ நிரஸ்யதி நச்சேத் அபபாதிதம் என்னன்னா அந்த வேத வாக்கியங்களுக்கே அப்பிராமான்யம் வந்து போயிடும். அதான் சொல்றார். அடுத்த ஸ்லோகம். சிருஜதி ரக்ஷதி சம்ஹரதி பிரபு சகலமேவ நிவிஷ்ய நியச்சதி அமதிபூர்வகமிதி ஸ்துதிசாசனே வத கதம் மதிபூர்வகதானுமா. என்ன சொல்றார்? ந கேவலம் வேத சிருஷ்டிரேவ ஈஸ்வரஸ்ய அமதிபூர்வா கிந்து சர்வஜனக ஜகத் சிருஷ்டிரபி ததைவா. பாருங்க, இந்த வேத பார்த்தா வஸ்து சொல்ல வேண்டிய விஷயம் மதிபூர்வகமா பண்ணல என்றது வேத சிருஷ்டியோட விஷயத்தில் மட்டுமில்ல, சகல ஜெகத் சிருஷ்டியும் அப்படிதான் சொல்றேன். ந கேவலம் வேத சிருஷ்டிரேவ ஈஸ்வரஸ்ய அமதிபூர்வா. வேத சிருஷ்டி புத்திபூர்வகம் இல்ல. புத்திபூர்வகம் இல்லைன்னு அர்த்தம் மானாந்தரத்தினால இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுட்டு பண்றதில்லை என்ற மாதிரி சர்வ ஜெகத் சிருஷ்டிரபி தசைவ சொல்றார். சுருஜதி ரக்ஷதி சம்ஹரதி பிரபு சகலமேவ நிவிஷ்ய நியச்சதி. பிரபு என்ன பண்றார்? சுருஜதி சிருஷ்டி பண்றார், ரக்ஷதி காப்பாத்துறார், சம்ஹாரத்தை பண்றார், சகலமேவ நிவிஷ்ய நியச்சதி எல்லாத்திலையும் உள்ளுக்குள்ள பூந்து என்ன பண்றார்? அந்தர்யாமியான் நியமனத்தை பண்றார். அமதிபூர்வம் மதிபூர்வமா இல்ல, இது ஸ்ருதிசாசனே. அதுவும் ஸ்ருதிசாசனத்துல இருக்கு. ஸ்ருதி சொல்றது எப்படி சொல்லணும்னா, நான் சாட்சியா நிக்கிறேன். சாட்சித்துவ பிரதிபாதக ஸ்ருதிகள் ஏற்பட்ட ஸ்ருதிகள் இருக்கு இல்லையா? மயாத்யக்ஷேண பிரகிருதி தூயதே சுத்ததாச்சரம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஈஸ்வரன் எப்படி எப்பேற்பட்டவர்? கூடஸ்த நித்யா சாட்சியா நிக்கிறார். அவ்வளவுதான் ஈஸ்வரனுடைய வேலை. மற்றபடியெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அவ்வளவுதான். அமதிபூர்வகம் இது இப்படி இருக்கட்டும் நினைச்சு அப்படி இல்லை, சாட்சியா நிக்கிறார். அமதிபூர்வகம் இது ஸ்ருதிசாசனே வத கதம் மதிபூர்வகதானுமா. இதனால மதிபூர்வகத்துவம் அனுமானத்தினால உன்னால சாதிக்க முடியாதுன்னு ஸ்லோகார்த்தம். அடுத்த ஸ்லோகம். ஆப்தோக்தத்வ பிரத்யே மானபாவோ வேதஸ்யாஸ்ய ஞாயதே மானபாவே விஜ்ஞாதே சத்யாப்தபூர்வத்வ சித்திரித்யன்யோன்யாபாஸ்ரயத்வ பிரசங்கः நித்யன்யோன்யாபாஸ்ரயத்வ பிரசங்கः ஆப்தா பிரணீதஸ்ய அனாப்த பிரணீதஸ்ய வா வாக்கியஸ்ய பிராமாண்யாயுகாத் சேத் एवमपि वेदस्य प्रामाण्यायैव आप्तप्रणीतता अंगीकार्या आप्ताप्रणीतस्य अनाप्तप्रणीतस्य वा वाक्यस्य प्रामाण्यायुगादित्य न परस्पराश्रयत्वात् वेदस्य आप्तोक्तत्व प्रमाणत्वयोः इत्याह. ஐயாயிரம் சொல்லுவா, நீங்க ஏன் சிரமப்பட்டு இப்படி வேதத்தை பௌருஷயம் சொல்றேன் கேட்டா ஐயாயிரம் பதில் கொடுப்பா. ஒண்ணும் இல்ல, வேதம் ஒரு ஆப்த பிரணீதம்னு சொல்லணும். வேதம் ஆப்தனால பண்ணப்பட்டுள்ளது. சொல்லலேன்னு சொல்லாம இருந்தால் என்ன வரும்? அதுக்கு பிராமாண்யம் சித்திக்காதுன்னு கவலை இருக்கு அவருக்கு. ஏன்னா ஆப்த வாக்கியம் பிரமாணம், வாக்கியம் பிரமாணமா இருக்கணும்னா ஆப்தன் சொன்னதா இருக்கணும். ஆப்தனுடைய வாக்கியம் தானே பிரமாணமா இருக்கும். அதனால வேதம் பிரமாணம் சொல்லணும்னா அது யாரு ஏதோ ஒரு ஆப்தன் சொன்னதுன்னு சொல்லணும். அப்ப யாரு அந்த ஆப்தன்? ஆப்தஸ்து யதார்த்த வக்தா யாரு? அது கேட்டா வேதத்தினுடைய வக்தா ஈஸ்வரன் சொல்லி ஆகும். இது என்ன பிராமாண்யம் சித்திக்காதுன்னு வச்சுண்டு பிரணீதம் பிரமாணத்துவா பிரமாண வாக்கியத்துவா சொல்லணும். அப்படி சொன்னால் அதுக்கும் அந்யோன்யாசிரியம் இருக்குதுன்னு காமிச்சு தூஷிக்கிறார், தூஷணம் பண்றார். ஆப்தோக்தத்வ பிரத்யே மானபாவு வேதஸ்யாஸ்ய ஞாயதே மானபாவே விஜ்ஞாதே சத்யாப்தபூர்வத்துவ சித்தி. இதுதான் அந்யோன்யாசிரியம். இது ஆப்தனால சொல்லப்பட்டது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரமாணம் தெரியும். பிரமாணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆப்தோக்தம்னு சொல்ல முடியும். அப்ப ரெண்டும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஆப்தோக்தத்துவ பிரத்யே வேதம் ஆப்தோக்தம் ஆப்தனால சொல்லப்பட்டது தெரிஞ்சால்தான் மானபாவம் வேதஸ்ய அஸ்ய ஞாயத்தை. மானபாவகம் சொன்னா பிராமாண்யம் அர்த்தம். ஆப்தோக்தத்துவ பிரத்யே சதி அஸ்ய வேதஸ்ய மானபாவோ ஞாயதே. வேதம் பிரமாணம்னு அப்பதான் தெரியும். மானபாவே விஜ்ஞாதே சதி ஆப்தபூர்வத்துவ சித்தி. வேதம் பிரமாணம் சித்திச்சதுக்கு அப்புறம் தான் ஆப்தோக்தம்னு சித்திக்கும். இப்படி அந்யோன்யாசிரியம் வரும்னு அர்த்தம். அப்ப எப்படி பிராமாண்யம்? சரி, ஆப்தோக்தமா சொல்லி பிராமாண்யத்தை சொல்ல முடியாது. வேதம் ஆப்தோக்தம்னு சொல்லி இப்ப பிராமாண்யத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு அப்ப சொல்லுங்க, நீங்க எப்படி பிராமாண்யத்தை சொல்ற? அவன் ஐயாயிரம் கேட்பான். அதுக்கு சொல்லணும், தஸ்மாதேஷா
ஸ்வப்ரயுக்த பிரமாண பாவஜான வேத வித்யாபியுபேயா. ஸ்வத பிராமாணியம் சொல்றாங்க, அது வேற வழி இல்லை. தஸ்மாத் ஏஷா வேத வித்யா, ஏஷான் வேத வித்யாவுக்கு விசேஷம். தஸ்மாத் ஏஷா வேத வித்யா, இந்த வேத வித்யன்றது இப்பேற்பட்டது. ஸ்வப்ரயுக்த பிரமாண பாவஜானா, ஸ்வப்ரயுக்தம் பிராமாண்ய ஜானம், ஸ்வயமேவ பிரமாணம் அர்த்தம். ஸ்வப்ரயுக்த பிரமாண பாவஜானா வேத வித்யா அபியுபேயா. प्रामाण्यं स्यात् स्वप्रयुक्तं च तस्याः वस्तुस्थित्या ஞப்திவன்னான்யதஸ்தத். இந்த பிராமாண்யம் வந்து சொத பிராமாண்யவாதம் ஒரு வாதமே இருக்கு. அந்த சொத பிராமாண்யவாதத்தை வச்சுண்டு இது சாதிக்கணும்னு சொல்றாரு. பிராமாண்யம் ஸ்யாத் ஸ்வப்ரயுக்தம் च तस्याः वस्तुस्थित्या ஞப்திவத் ந அன்யதஸ்தத். அது ஞப்தியினுடைய ஞானத்தினுடைய பிராமாண்யம், சர்வஸ்யாபி ஞானத்தை, எந்த ஞானமா இருந்தாலும் அதனுடைய பிராமாண்யம் வந்து சுதஸ்தித்தி. இன்னொரு ஹேதுவை வச்சுட்டு இல்லை. ஒரு ஞானமா இருந்தா அது பிரமையா இருக்கணும், அது யதார்த்தமா தான் இருக்கணும். உற்சர்கதா ஜெனரலா சொன்னா அது பிரமையா தான் இருக்கணும். ஏதோ ஒரு பாதகம் இருந்தா தான் அது அப்பிரமேன்னு சொல்ல முடியும். சும்மா ஒரு ஞானத்தை அப்பிரமேயம் சொல்ல முடியாது. எந்த பாதகமும் இல்லைன்னா போறோம், அது பிரமேயம் தான் வச்சுக்கணும். அது எல்லா ஞானத்துக்கும் அது பாதகமா இருக்கு. பாதகம்னா எல்லா ஞானத்துக்கும் அது பொருத்தமா இருக்குன்னு அர்த்தம். அதனால ஸ்வத பிராமாண்யம் என்ற பட்சத்தை வச்சுட்டு இதை நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். இந்த வேதத்தினுடைய பிராமாண்யம் ரட்சணம் பண்றதுக்கு மட்டும் இந்த ஸ்வத பிராமாண்யவாதம் கொண்டு வந்தது கிடையாது. பூர்வமீமாம்சகாலா இருந்தாலும் சரி, வேதாந்திகளா இருந்தாலும் சரி, ஸ்வத பிராமாண்யவாதத்தை ஒத்துண்டிருக்காரு. ஏன் ஒத்துண்டிருக்கான்னு கேட்டா, இல்லைன்னா வேதத்தினுடைய பிராமாண்யம் சித்திக்காதுன்னு பயந்தண்டு ஒத்துக்கிறது இல்லை. அது ஜெனரலா அப்படிதான் சொல்லணும். அதுதான் நியாயம்னு வச்சுட்டு அது லோகத்துல எத்தனையோ உபயோகம் இருக்காது. அதனால சொல்றேன், ஞப்தியுத்பத்தியோ யத்வதேவ பிரவருத்தாவஸ்யா யுக்தா மானதா ஸ்வப்ரயுக்தா வேதோத்தாயாம் புத்திவருத்தேர் நஹீயம் உத்பாத்யான்யத் சவ்விதே காங்ஷதீதி. இந்த வேதத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இல்ல, எல்லா ஞானமும், எந்த ஞானமா இருந்தாலும், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஞானமா இருந்தாலும் அது ஒரு ஞானம், நமக்கு ஒரு அறிவு வரதா இருந்தால் அது பாதகம் இல்லைன்னால் அது பிரமேதா ஒத்துக்கணும், யதார்த்த ஞானம் ஒத்துக்கணும். எந்த ஞானமா இருந்தாலும், ஒரு வேதத்திலிருந்து வருதோ, ஒரு கண்ணால பாக்குறதோ, ஏதோ ஒரு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் தெரியறதோ, அனுமானத்தினால ஊகிக்கிறதோ, எதா இருந்தாலும், யாரோ ஒருத்தர் சொல்லி தெரியறதோ, எதுவா இருந்தாலும், ஏதோ ஒரு அறிவு நமக்கு வந்தால் பாதகம் இல்லைன்னால் உடனே அது சட்டுன்னு உத்தர்கதா. அது ஜெனரலா அது எப்படி தெரியும்? யதார்த்தமா தான் நம்ம ஒத்துன்னு இருக்கோம் இல்லையா? சந்தேகிச்சு ஒத்துக்கிறது இல்லை. ஒன்னும் கண்ணால பாக்குறதுன்னா யதார்த்த ஞானம் எனக்கு வந்துருக்கு தானே மனசு எண்ணம் வருது. உண்மையா பிரமையா இருந்தா கூட அது யதார்த்தம் தான் நினைச்சுட்டு இருக்கோம். அப்புறம் பாதிக்கும் போதோ தெரியும் இது யதார்த்தம் இல்லையே. அந்த எந்த ஒரு ஞானமும் வந்த சமயத்துல வரும் பொழுது என்ன சுபாவம் ஞானத்துக்கு தெரியுது? இது யதார்த்த ஞானம் அப்படிதான் தெரியுது. எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் வரும்பொழுது யதார்த்த ஞானமா தான் தெரியுது. வேதத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு மட்டும் இந்த சுபாவம் சொல்லல. ஞப்தி உற்பத்தியோ, ஞானத்தினுடைய உற்பத்தியும் ஸ்வதா, ஞப்தியும் ஸ்வதா. ஸ்வதா என்ற ஒரு டெக்னிக்கல் மீனிங் இருக்கு, அது கொஞ்சம் சாஸ்திரியமா சொல்ல வேண்டிய விஷயம். ஸ்வஜனக சாமகிரி ஜன்யத்துவம் உற்பத்தோ ஸ்வதஸ்துவம், ஸ்வகிராஹக சாமகிரி கிராஹ்யத்துவம் ஞப்தோ ஸ்வதஸ்துவம், அப்படியெல்லாம் சில தார்க்கிக சம்பிரதாயத்திலாம் சொல்ல வேண்டிய விஷயம். அது நீங்க இப்ப பார்க்க வேண்டாம். சாதாரணமா சொன்னா என்ன சொல்லணும்? ஒரு ஞானம் பிரமாணமா வரணும்னா அதுக்கு தனி ஒரு காரணம் தேவையில்லை. அந்த ஞானத்துக்கு சாதாரணமா எந்த காரணம் இருக்கோ அதுக்காக அதனால அந்த காரணத்தினால வருதா இருந்தா உற்சர்கத்தா அது பிரமாணத்தான், பிரமையா தான் வரும். ஒரு கண்ணுன்றது ஒரு இந்திரியம். அந்த இந்திரியம் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுக்காக நமக்கு நம்ம கையில் இருக்க இந்த இந்திரியம் அதுக்குதான் உபயோகப்படுத்துறோம். இந்த இந்திரியத்தினால வருதா, சரி சரியான ஞானமா தான் இருக்கணும். நார்மலா ஏதோ ஒரு அப்நார்மல் கேஸ் இருக்குன்னா தான் அது தப்பா வருது. அப்ப தப்பா வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னா அது விட்டுறலாம், அவ்வளவுதான். ஒரு ஞானம் தப்பு நிரூபணம் பண்றதுக்கு நமக்கு கையில் ஒன்றும் கிடையாதுன்னா அது யதார்த்தம். இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சித்தாந்தம், இதுதான் ஹைப்போதிசிஸ் வச்சிருக்கோம். முதல் என்ன, எந்த ஞானமா இருந்தாலும் அது பாதிக்கிறதுக்காக நமக்கு அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு தெளிவு இல்லைன்னால் அது சரின்னு ஒத்துக்கணும். இப்படிதான் எல்லா லோக விவகாரம் தான் இருக்கு. இது புதுசா அவங்க சாஸ்திரத்தை சொல்றதுன்னு நினைக்காது. லோகத்துல எந்த விவகாரமா இருந்தாலும்
யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்றார், அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு கையில இன்னும் தெளிவு கிடையாதுன்னா அப்படிதான் ஒத்துண்டு இருக்கும். அப்படிதான் எல்லாமே நம்பின்னு தானே போகுது. இந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம கை நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு க்ஷணத்துல ஒவ்வொரு அறிவு வந்துட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு பாக்குறது கேட்கறது ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஞானம் வந்த உடனே எல்லா ஞானத்தையும் பரீட்சித்து 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 போறது இல்ல, பரீட்சிக்காமலே அது நம்பின்னு போறது. ஒரு ஞானம் வந்த உடனே அது சரியான ஞானம் தான் வச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம். ஆனா தப்புன்னு எப்ப சொல்லுவோம்? அந்த ஞானம் பாதிக்கிறதா இருந்தா தப்புன்னு சொல்லுவோம். பாதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் ஒத்துன்னு இருக்கோம். இது புது விஷயம் இல்ல. அது லோக விவகாரம் எல்லாமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அது இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கையை வச்சுட்டுதான் லோக விவகாரம். அது ஒத்துண்டுதான் ஆகணும் எல்லோரும். அதுதான் சொல்றா, ஞப்தியுற்பத்தியோர் யத்வதேவ பிரவருத்தௌ அஸ்யாக யுக்தா மானதா சப்ரயுக்தா வேதோத்தாய புத்திவருத்தேர் நஹீயம் உற்பத்தியான்யத் சம்விதே காங்க்ஷதீதி. வேதத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், வேதோத்தாயாக புத்திவருத்தே, வேதத்திலிருந்து வரக்கூடிய புத்திவருத்தினா ஞானம். புத்திவருத்தேகே உற்பத்தியான்ய, அந்த புத்திவருத்தி வர்றதுக்காக எந்த ஒரு சாமகிரி வேணுமோ அதை தவிர்த்து புதுசா ஒன்றும் தேவையில்லை. அது பிரமையா வரணும் தான் வேணும், புதுசா ஒன்றும் தேவையில்லை. சொப்ரயுக்தம் சம்விதே சம்வேதனாய, சம்விதனா ஞானம், அந்த ஞானத்தை பிரமையா ஒத்துக்கிறதுக்கோ பிரமையா அந்த ஞானம் ஏற்படுறதுக்கோ புதுசா ஒன்றும் தேவையில்லை. அந்த ஞானம் வர்றதுக்கு எந்த ஒரு சாமகிரி வேணுமோ அது இருந்தா போதும். அந்த ஞானம் பிரமையா தான் வரும். அப்ப ஒரு ஞானம் பிரமையா வரணும்னா புதுசா ஒண்ணு வேணும்னு நினைக்காதுப்பா. ஒரு ஞானம், ரெண்டு விதமான ஞானங்கள் இருக்கு லோகத்துல. ஒண்ணு பிரமாத்மக ஞானம், இன்னொன்னு பிரமாத்மக ஞானம். யதார்த்த ஞானம் யதார்த்த ஞானம் வச்சுக்கோம். அது யதார்த்த ஞானமா இருக்கணும்னா அது இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம், தோஷம் இல்லாத ஒரு சாமகிரி இருந்தா போதும். ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, தப்பு நடந்திருக்குன்னா யதார்த்த ஞானம் வரலாமே தவிர, அந்த தோஷம் இல்லைன்னா ஞானத்தை ஜனிப்பிக்கக்கூடிய சாமகிரி, ஞானத்துக்கு காரணமான காரண சாமகிரின்னு சொல்றது இல்லையா, அந்த காரண சாமகிரி ஞானத்தை ஜனிப்பிக்கக்கூடிய அது ஏதோ அது எல்லாமே சேர்த்து சாமகிரின்னு சொல்லுவோம். காசஸ் சொல்லலாம், எல்லாமே சேர்த்து தான் சாமகிரின்னு சொல்லணும். அந்த ஞானத்தினுடைய காசா எதை வச்சுக்கணுமோ அது நார்மலா என்ன பண்ணுவோம், சரியான ஞானத்தை தான் உண்டு பண்ணுவோம். ஏதோ ஒரு தப்பு சேருக்குன்னா அதோட தோஷம் இருக்குன்னா அப்போ தப்பான ஞானம் வரலாமே தவிர, சரியான ஞானத்தை உண்டு பண்றதுக்காக புதுசா ஒண்ணும் தேவையில்லை. அந்த மாதிரி உண்டான ஒரு ஞானம், சரியான ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புதுசா ஒண்ணும் தேவையில்லை. அந்த ஞானத்தை தெரியறதுக்கு எது தேவையோ அதுதான் போதும். இதுதான் சொல்றது, உற்பத்தியான்ய சம்விதே காங்க்ஷதீதி. சம்விதே அது சம்வேதனாய தெரியறதுக்கு, அது வர்றதுக்கும் தெரியறதுக்கும் எது தேவையோ அதுதான். அதபேட்சை அந்நியத் நாபேட்சிதா காங்க்ஷதினா அபேட்சிதேன்னு அர்த்தம். விஸ்வம் விஷ்ணோருத்திதம் நாமரூபம், விஸ்வம் விஷ்ணோருத்திதம் நாமரூபம் விஸ்வாசாதி பிரக்யமித்யாக வேதா. விஸ்வம் நாமரூபாத்மகம், விஸ்வம் விஷ்ணோருத்திதம். எப்படி விஸ்வாசாதி பிரக்யம், விஸ்வாசம் மாதிரின்னு அர்த்தம். விஸ்வாசாதி பிரக்யம் இத்தியாக வேதா, இப்படி வேதம் சொல்றது. தத்யம் வர்த்மனா வர்ணிதேன. இப்போ சொன்ன விஷயம் இப்ப சொன்ன நம்ம நிரூபணம் பண்ணினா இந்த ரீதி மனசுல வச்சுட்டு பாருங்கோ, அது சரின்னு தெரியும். வாஸ்தவமான விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். எது வேதாக தது தத்யம், அது வாஸ்தவம் தான். வர்ணிதேன வர்த்மனா, சொன்ன வழியில நீங்க பார்த்தா தெரியும். தஸ்மான் மித்யா பௌருஷேயானுமானம். அதனால வேதத்தினுடைய பௌருஷயத்துவத்தை அனுமிக்கக்கூடிய அனுமானம் அது தப்பு, மித்யா, சரியான அனுமானம் இல்லை. பரிணாம விவர்த்தயோரத பரிக்ளுப்தாவபி வேதகோச்சர நஹி சோத்யலவோபி வித்யதே கதிதேனைவ பதானபேட்சதா. பரிமாண பட்சமா எடுத்துக்கோங்கோ, விவர்த்த பட்சமா பரிணாமியுபாதானம் விவர்த்தோபாதானம் எதா இருந்தாலும் வேதமும் பிரபஞ்சமும் எல்லாமே பரிணாமியுபாதானம், பரிணாமி காரியம், பரிணாமம் இல்லைன்னா விவர்த்தம், ரெண்டு விதமா சொல்லலாம் இல்லையா. பரிணாம விவர்த்தையோ ரத பரிக்ளுப்தாவபி, அதுல எந்த பட்சம் எடுத்துட்டு பார்த்தாலும் வேதகோச்சரஹ நகி சோத்யலவோபி வித்யதே கதிதேனைவ பதா அனபேட்சதா. பரிணாமவாதத்தை எடுத்துட்டு நிரூபணம் பண்றதாலும் சரி, விவர்த்தவாதத்தை எடுத்துட்டு நிரூபணம் பண்றதாலும் சரி, இந்த விஷயத்துல ஒன்றும் வித்தியாசம் வரப்போவதில்லை அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு, உபாதி ஔபாதிக மாத்தரம் பிதாசாசனம்
चित् प्रतिबिम्बकं वा चित् बिम्बमेवं चतुरः पदार्थान् विविच्य जानीहि तदर्थभाजः यदेवं कार्यकारणादिव्यवहारस्य मायामात्रत्वात् प्रागुक्तेन च न्यायेन कारणत्व ईश्वरत्वादि समस्त विकल्परहितं निर्विशेष सच्चिदानन्दमात्रं ब्रह्मेति तत्पदार्थो वाक्यार्थ योग्यतया संशोधिता इदानीं तत्पदार्थे இப்போ விஷயம் முடிஞ்சு போச்சு. 272 ஸ்லோகத்தோட அந்த அபௌருஷேயத்து விசாரம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டு இப்போ நம்மளுடைய முக்கியமான விஷயத்துல வந்திருக்கும். நடுவில் வந்த விஷயம் இது. நடுவில் வந்த விஷயம் வேதம் பௌருஷயமோ அபௌருஷயமோ விசாரம். வேதத்தினுடைய அபௌருஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தினுடைய கனெக்ஷன் இல்லை. இது புது விஷயம். புது விஷயம் இல்லை, ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயத்தினுடைய கண்டினியூஷன். பரிணாம விவர்த்தையோ ரத பரிகிளப்தாவபி, பரிணாமவாதத்தையும் விவர்த்தவாதத்தையும் நம்ம ஒத்துன்னு இருக்கோம். அது வச்சுண்ட வேதகோச்சரா மகி சோத்தியலவோபி வித்தியதே, வேதகோச்சரா சோத்தியலேசோபி லவோபி ந வித்தியதே கதிதேனைவ பதா அனபேட்சதா தத்பதார்த்தே தொம்பதார்த்தே ச கியத் ஹேயம் கிஞ்ச உபாதேயம் இது விவேகம் விபாகமாக உக்தஸ்தேவ வைசத்தியாய. பிரபஞ்சம் வந்த பரிணாமம் சொல்லணும், விவர்த்தம்னு சொல்லணும். எப்படி இருந்தாலும் இப்ப தத்பதார்த்தமும் தொம்பதார்த்தம் நிரூபணம் பண்ண போறோம். அதுல விட வேண்டிய அம்சம் என்ன, எடுத்துக்க வேண்டிய அம்சம் என்ன என்று நிரூபணம் பண்ண ஆரம்பிக்கிறார். உபாதி மௌபாதிகமாந்தரம் சிதாபாசனம் சித் பிரதிபிம், உபாதி மௌபாதிகமாந்தரம் சிதாபாசனம் சித் பிரதிபிம்பகஞ்ச சித் பிம்பமேவம் சதுரः பதார்த்தான் விவிச்ய ஜானீஹி ததர்த்தபாஜः. ஜீவேஸ்வரையோகோ பேதம் வந்து ஔபாதிகம் சொல்லணும் இல்லையா, பாரமார்த்திகம் இல்லைன்னு நம்மளுடைய சித்தாந்தம். அப்ப எப்படி இந்த உபாதியை எல்லாம் வச்சு எப்படி பிரிக்கிறது, அது தெரிஞ்சுக்கணும். அது அப்பதான் எது விட வேண்டியது எது எடுத்துக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். உபாதிம் ஔபாதிகம் ஆந்தரம் சிதாபாசனம் சித் பிரதிபிம்பகஞ்ச. ஒண்ணு வந்து உபாதி, 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நிரூபணம் பண்றதுக்காக 4 அம்சங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து உபாதி, அதுக்கப்புறம் ஔபாதிகம் சிதாபாசம், அதுக்கப்புறம் சித் பிரதிபிம்பகம், அதுக்கப்புறம் பிம்பம். இந்த மாதிரி 4 பதார்த்தங்கள். அதுதான் சொல்றார். உபாதிம் ஒண்ணு, உபாதியே. அப்புறம் ஔபாதிகம் ஆந்தரம் சிதாபாசனம் 2, ஔபாதிகமான உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிதாபாசன் சம்சாரி ஜீவகான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சித் பிரதிபிம்பகம், சித் பிரதிபிம்பம் அது எப்படி யாரு சாட்சின்னு அர்த்தம். சித் பிரதிபிம்பகம் சாட்சி. அப்புறம் சித் பிம்பம் ஈஸ்வரன் வச்சுக்கலாம். இப்படி பிம்ப சைத்தன்யம், பிரதிபிம்ப சைத்தன்யம், சித் ஆபாசன், உபாதி, இந்த சதுர பதார்த்தான் என்கிற 4 பதார்த்தங்களே விவிச்ச ஜானி பிரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அது அர்த்தபாஜா. ததா த்வமர்த்தோபி சதுஷ்டயம் त्वमर्थोपि चतुष्टयं तत् विवेचनीयं निपुणेन भूत्वा त्वं पदार्थம். அதுவும் 4 விதமா பிரிச்சுக்கலாம். உபாதி ஔபாதிகம் ஆந்தரம் சித 4 விதமா பிரிச்சுக்கலாம். ததா त्वमर्थोपि चतुष्टयं तत् विवेचनीयं निपुणेन भूत्वा மதிஷ்சிதாபாசனம் ஏவம் அஸ்யாம் பிம்பம் ததீயம் பிரதிபிம்பகஞ்ச. இது 4 பிரிக்கணும்னு சொல்றாரு. பார்க்கலாம் எப்படி மேல சொல்றாருன்னு பார்க்கலாம். உபாதி அஜ்ஞா, இது இப்ப 4 விதமா சொன்னார். தத்பதார்த்தத்தையும் தொம்பதார்த்தத்தையும் 4 விதமா சொன்னார். அதுக்கப்புறம் அவரே பிரிச்சு காமிப்பார் என்னன்றது. சிதாபாசன் என்ன, உபாதி என்ன, பிரதிபிம்பம் என்ன, பிம்பம் என்ன, எல்லாம் அவரே சொல்லுவார். உபாதி அஜ்ஞானம் சித்தம், அது வந்து அனாதி சித்தமா இருக்கு. அஸ்மின் சிதாபாசனம் ஈஸ்வரத்துவம். முதல் 4 விதமா பிரிச்சிருக்காது. தத்பதார்த்தத்தை பிரிச்சிருக்கா. அப்போ அங்க ஈஸ்வரன் சொல்லணும். அந்த அஜ்ஞானத்துல சைதன்யத்தினுடைய ஆபாசம் அது ஈஸ்வரன். அஸ்மின் சிதாபாசனம் ஈஸ்வரத்துவம். ததன்விதாச்சித் பிரதிபிம்பகம், ஈஸ்வர சாட்சி. பிரதிபிம்பகம் சொன்னதுனால ஈஸ்வர சாட்சின்னு எடுத்துக்கணும். ததன்விதாச்சித் பிரதிபிம்பகம் சியாத் உதீரியதே சுத்ததிதேவ பிம்பம். சுத்த சைதன்யத்தை பிம்பம்னு வச்சிருக்கா. சரி, அப்படியே இருக்கட்டும். பலவிதமான பிரக்கிரியை இருக்கிறதுனால இவர் எப்படி சொல்றாருன்னு அவரே சொல்லணும். நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, அதனால நான் விட்டேன். சுதந்திரமா அர்த்தம் சொல்ல வேண்டாம். அவரே இப்ப சொல்லியிருக்கார் பாருங்க. அஜ்ஞானம் ஒரு உபாதி, அதுல பிரதிபிம்பிச்சிருக்கக்கூடிய சிதாபாசன் ஈஸ்வரன், இன்னொன்னு பிரதிபிம்ப பூதமான
ஒரு சைதன்யம், அது ஈஸ்வர சாட்சின்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு பிம்ப சைதன்யம், அது சுத்த சைதன்யம்னு வச்சுக்கலாம். தத்பதார்த்தம் 4 விதமா பிரிச்சாச்சு. இங்க தொம்பதார்த்தத்தை பிரிக்கும் பொழுது உபாதின்னு என்ன வச்சுக்கணும்? உபாதி அந்தக்கரணம். ஜீவனுடைய கேஸ்ல எப்படி உபாதி அந்தக்கரணம், சமர்த்தே ஜீவத்துவம் ஆபாசனம் அத்திர தத்வது. அந்த அந்தக்கரணத்துல பிரதிபிம்பிச்சிருக்கக்கூடிய ஆபாசன் ஜீவகான்னு சொல்றோம், சம்சாரி ஜீவா. ததன்விதாச்சித் பிரதிபிம்பம், அதுல அன்வயிச்சிருக்கக்கூடிய சாட்சி சைதன்யம் பிரதிபிம்பம் சொல்லலாம். அனன்விதாம் தாமிக பிம்பமாகும், அன்வயிக்காத சுத்த சைதன்யத்தை அங்கேயும் பிம்பம்னு சொல்லலாம். ஆச்சா, இப்போ தத்துவம் பதார்த்த ஐக்கியத்தை சொல்லணும்னா இப்படி 4ஆ பிரிக்கணும். உபாதி, உபாதியில் இருக்கக்கூடிய சிராபாகன், இன்னொன்னு பிரதிபிம்பம், இன்னொன்னு சுத்த சைதன்யம் பிம்பம். 4 விதமா பிரிக்கிறது. உபாதினா சார்த்தம் உபாதி ஜன்யம் ஔபாதிகம் சர்வம் அவேகி மித்யா. அந்த உபாதி மூலமா எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் மித்யா தெரிஞ்சுக்கோ. உபாதினா சார்த்தம் உபாதினா சார்த்தம் உபாதி ஜன்யம் ஔபாதிகம், உபாதி மூலமா வரக்கூடிய அது ஔபாதிகம். சர்வம் அவேகி மித்யா. பாகம் மிருஷா சித் பிரதிபிம்பகேபி பிம்பம் புனः சத்தியம் அசேஷமேவா. பாகம் மிருஷா சித் பிரதிபிம்பகேபி, அந்த சித் பிரதிபிம்ப சைதன்யத்திலையும் பிரதிபிம்பத்தேன ரூபேண அது மித்யா. ஒரு திருஷ்டியில் அது மித்தியம் சொல்லலாம். பூர்ணமா மித்தியம் இல்ல, ஸ்வரூபம் சத்தியமா இருந்தாலும் உபாதி விசிஷ்ட ரூபேண மித்யான்னு சொல்லுவோம். பிம்பம் புனः சத்தியம் அசேஷமேவா. பிம்ப சைதன்யமான சுத்த சைதன்யம் அது சர்வாத்மனா பூர்ணமாக சத்தியம்னு சொல்லலாம். அதனுடைய அசத்தியத்தோட சம்பந்தமே இல்லை, அப்பேற்பட்டது சத்தியம்னு சொல்லலாம். அப்படி பிரிச்சிருக்கா. இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய போர்ஷன் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீக்.